கைஸ் உங்களை ஊக்குவிச்சு பிடிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த மாதிரி ஊக்குவிச்சா தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னா, ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் கொஞ்சம் திருப்பிக்கலாமே. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, நான் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது இந்த பொண்ணுங்கக்கிட்டலாம் நான் அப்போ தான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் போயிட்டு இந்த எந்த மாதிரி ஃபிசிக் இருந்தால் உனக்கு பிடிக்கும் இந்த மாதிரிலாம் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. சீப்போ அந்த மாதிரிலாம் யாராவது இது பண்ணுவாங்களோ, ஃபிசிக் உடம்புல யாராவது பார்ப்பாங்களா, மனசு தான் எல்லாம் பார்ப்பாங்க, பர்சனாலிட்டி தான் முக்கியம். அந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் அந்த டைமில் அப்படி தான் பேசுவாங்க. பட் ஆனால் இப்போ திடீர்னு இப்போ நான் காலேஜ் வந்துட்டேன், தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வந்துட்டேன். இப்போ திடீர்னு பார்த்தா இவன் ஜோலின் நல்லாயிருக்கு, இவனோட ஆர்ம்ஸ் நல்லாயிருக்கு. லிட்டரலாக இட் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் ரைட். இப்போ இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் எது ஜாலின்னு அந்த இது ஏகப்பட்ட இது என்னென்னமோ சொல்கிறாங்க, தெரியுது எல்லாருக்கும். பசங்க நம்மளுக்கும் எல்லாம் தெரியுது. பட் டு யூ ரியலி திங்க் கேர்ள்ஸ் ஆர் அட்ராக்டட் டு தட்? இப்போ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அட்ராக்ட் ஆகிறாங்கன்னு நீ நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அட்ராக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் வாட் இஸ் அட்ராக்ஷன்? இப்போ அவங்களுக்கு எப்படி ஜாலின்ற ஒரு விஷயம் எப்படி தெரியும்? இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில், இப்போ இன்ஸ்டாவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீல்ஸ்லாம் பரவின்னு இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி விஷயத்தினால தான் என்ன ஆகிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே, எல்லாரும் நம்புகிறாங்க, அதனால அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஜாலின்னு இருக்க பையன் எல்லாம் நல்லா இருக்கான்னு எல்லாரும் பேச ஓகே ஜாலியாக வச்சிருக்க பையன் தான் அழகு அப்படின்ட்டு. ஸோ லிட்ரலி வாட் இஸ் ஹேப்பனிங்னா, விமன் வந்து ஆக்சுவலாக மற்றவங்க என்ன பப்ளிக் ஒப்பீனியனோ அதெல்லாம் மோஸ்ட் பீப்புள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கேர்ள்ஸ் ஆர் ஆல்சோ டூயிங் லைக் தட். இப்போ என் காலேஜில் வந்து பார்த்தா நிறைய பொண்ணுங்க 6 feet டால் இருக்கணும், 6 pack வச்சுருக்கணும், என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் தேவர் ட்ரூலி அதனால தானே பார்த்தா கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணியோம். இது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணணும் பார்த்தா இது எல்லாமே நம்ம கையில் இருக்குது. லிட்டரலி வாட் வி கேன் டூனோ, ஆக்சுவலாக மைக்கில் சார்ஜ் இல்லாத எப்படி பேசுங்க, நம்மளால என்ன பண்ணலாம்னா, இஃப் யூ ஜஸ்ட் ஏதோ ஒரு சம்மந்தமே நம்ம ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி ஓகே இந்த மாதிரி இருக்க பசங்க நல்லா இருப்பாங்க, சம்மந்தமே இருக்க தேவை. இப்போ திடீர்னு இப்போ ஐப்ரோ ஸ்லிட் போட்டுருக்க பசங்க சூப்பராக அந்த மாதிரி ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடும். தே ஆல்சோ ஸ்டார்ட் டு பிலீவ் தட். இப்போ அந்த மாதிரி இருக்கிற முடிஞ்சளவுக்கு டம்பஸ்ட் திங்காக ஒன்று எடுத்து போட்டுனே இருக்கு. தே வில் பி லைக் ஒரு கட்டத்தில் இந்த இன்டர்நெட் ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணி விட்டுருவோம். முடிஞ்சளவுக்கு ஏகப்பட்ட குப்பையாகவே எடுத்து போடும். இஃப் யூ ஆர் நாட் அ கிரியேட்டர், ஜஸ்ட் இந்த வீடியோ ரீபோஸ்ட் கொடுத்துரும். எனக்கு வியூஸ் சொல்கிறோம்ல, எதுவுமே நான் கேட்கல. லெட்ஸ் ஸ்டார்ட் அண்ட் மூவ்மெண்ட். லெட்ஸ் கம்ப்ளீட்லாக இங்கே இருக்க எல்லாம் இந்த எக்கோ சிஸ்டமே நாசம் பண்ணிடலாம். காஸ் ஒய் நாட், வி ஆர் போல்ட் ரைட். எல்லாத்தையுமே இது பண்ணி விட்டுலாம். ஏன்னா இந்த பொண்ணுங்களுக்கு வந்து கிளியராக எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம போலியா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணி விட்டோம்னு அவங்க அதே நம்ப ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுவாங்கன்னா, இது எதுவுமே கண்டுக்கவே வேணாம், இது எல்லாத்தையும் விட்டுலான்ட்டு மொத்தமாக விட்டு போயிடும். இது எல்லாமே நம்ம கையில் இருக்குது. போஸ்ட் ஸ்டூபிட் கண்டென்ட் இல்லைனா just repost this video. See you later. Bye.